வணக்கம் என் அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். என் பேர் சங்கீதா, நான் வடபழனில வரேன் சார். ஐயா, ஒரு பக்கம் நகர வளர்ச்சி சாலை வசதின்னு சொல்லி 100 ஆண்டுகளுக்கு மேல வளர்ந்த மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் மரம் வளர்ப்புன்னு புரட்சி பண்றாங்க. இது சரியான போக்கா? ஒரு சாலை விரிவாக்கம் பண்ணிட்டு சாலையோரம் இருக்க மரங்களை எடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டர்லயே அந்த ஒப்பந்ததார கையெழுத்திடணும். சாலையை அகலப்படுத்தினதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட இடைவெளியில மரக்கன்று நட்டு வளர்க்கணும். அது வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் 25% வந்து அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கப்படும் சட்டமே இருக்கு. அப்படி அந்த சட்டத்தை மீறும் பட்சத்தில் நம்மள மாதிரி பொதுமக்கள் தான் வந்து எங்க மாதிரி தொண்டு நிறுவனம் உங்களை மாதிரி ஆர்வமுடையவர்கள் நேரடியாக போய் சென்று கேட்கணும். கேட்டா கண்டிப்பா இது தீர்வு கிடைக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா 2 பக்கம் அடர்த்தியா குகை மாதிரி மரங்கள்லாம் இருந்த நிலை போய், திருச்சியில இருந்து கரூருக்கு போற வழியில 2 பக்கம் அடர்த்தியா குகை மாதிரி இருந்த நிலைமை போய், ஏன் ஈசிஆர் ரோட்லயே முன்னெல்லாம் வந்து ஒரு குளமும் அதை சுத்தி மரங்களும் இருந்தது. அந்த நிலையெல்லாம் போய் கடலு, கொஞ்சம் மணலு, எழிலார்ந்த கட்டடங்கள் இவைகள் தான் இருக்குது. வருங்காலத்துல அரிசியையும் அந்த விளைவு பொருட்களையும் மியூசியத்துல வச்சு ஒரு இதுதான் அரிசி, கவலமாக தமிழர்கள் இதைதான் விழுங்கினார்கின்ற ஒரு நிலை வரப்போகுது. என் பேர் கருப்பசாமி, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டில இருந்து வரேன். அதாவது ஐயா, நீங்க சொன்னீங்க இப்போ வந்து மரங்களை வந்து வெட்டுறது வந்து குறைஞ்சிருக்கு, காடுகள் அழிக்கிறது குறைஞ்சிருக்கு, அப்படி வெட்டுறவங்களுக்கு உடனடியாக தண்டனையும் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னீங்க, தடுக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா நாங்க வாழக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஈத்தன் சொல்லக்கூடிய மூலிகை மூங்கில் கம்புகள் மரங்களை வந்து இன்னைக்கும் தொடர்ந்து வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள்லாம் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தடுப்பும் ஏற்பட்டு அவங்க வந்து நிப்பாதத்துல வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்க சாதாரணமா வந்து ஃபாரஸ்டுக்குள்ள வந்து யாரும் மக்கள் உள்ள போக முடியல, அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அடிக்கடி செய்திகள் எல்லாருமே படிச்சிருப்போம். அடிக்கடி அந்த சொக்கம்பட்டி, அந்த கடைநல்லூர் அந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து காட்டு தீ பரவுது. அந்த தீ எப்படி தன்னால பரவ முடியும்? மக்கள் வழிநாடு இல்லாமையா அங்க தீ பரவுது? முதல் கேள்வி வந்து அந்த ஈத்தல் மூங்கில் காடுகளில் உள்ள சிறு வன மகசூல் என்ன ஒன்று உண்டு. அதை வந்து அந்த காடுகளை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காடுகளை சார்ந்துள்ள பழங்குடி மக்களுக்கு அந்த உரிமை உண்டு. அவர்கள் அதை எடுக்கலாம். அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன துரதிர்ஷ்டம் நடக்குதுன்னா, அவர்கள் பெயரை சொல்லி சில கான்ட்ராக்டர்ஸ் அதை முழுசா வெட்டிடுறாங்க. அங்கதான் சிக்கல் நடக்குது. ஒண்ணு, இந்த தீ சொன்னீங்க, காட்டு தீ. தமிழக காடுகளில் காட்டு தீ 100% மனிதர்களால் மட்டுமே ஏற்படுது. முதல்ல அதை நம்புங்க. இந்த மரம் உரசி, மூங்கில் உரசிலாம் வராது. இது தெரிந்து பற்ற வைக்கப்படுவது, தெரியாமல் பற்ற வைக்கப்படுவது, 2 காரணம். ஆகவே இதை கட்டுப்படுத்துறதுக்கு நாம அந்த மக்களிடம் சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க, மரங்கள் சொல்லின எங்களிடத்தில் இன்னொரு சிலுவையை செய்வதற்கு போதுமான மரங்கள் இருக்கின்றன, ஆனால் உங்களிடத்தில் இன்னொரு இயேசுவை செய்வதற்கு போதுமான மனிதம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஆக இந்த மரத்தை வெட்டுபவர்களாம் இரக்கம் இல்லாத அரக்கர்கள். அவர்களை அவர் சொன்ன மாதிரி விழிப்புணர்வாளெல்லாம் திருத்த முடியாது. சட்டத்தின் மூலமாகத்தான் திருத்த முடியுமே தவிர வேறு ஏதாலும் திருத்த முடியாது. ஆக சட்டம் தான் இதற்கு தீர்வு. இப்ப தமிழீழ நாட்டில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கட்டி எழுப்பிய அந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான பனை மரங்களையும் தேக்கு மரங்களையும் மற்ற மரங்களையும் நட்டு வளர்த்தாங்க. உங்களுக்கு அது அறிஞ்சிருப்பீங்க. அதுல பனை மரங்கள் அதுவும் ஒரு போராளியாக மாறி களத்திலே போராடி மாண்டது. இந்த தேக்கு மரத்தை ஒரு போராளி தன் தேவைக்கு ஒரு மரத்தை வெட்டிட்டார். அவருக்கு என்ன தண்டனை கொடுத்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சில வார்த்தைகளுக்கு சில இடங்கள்ல தான் அர்த்தம் சரியா இருக்கும். சரியா நீங்க சொல்றீங்க. 1,00,000 மரக்கன்றுகளை நட சொல்லி தண்டனை கொடுத்தார். அதுக்கு பதிலா அந்த சட்டத்தை தான் அண்ணா சொல்றாங்க. அதாவது ஈழத்திலே பிரபாகரன் ஆண்ட பொழுது அவர் நடத்திய நீதி, நிர்வாகம், சுத்தம், சுகாதாரம் இவற்றெல்லாம் தான் பெர்ஃபெக்டா இருந்தது. அதனால்தான் இன்றைக்கு ஒரு சக போராளி வந்து ஒரு மரத்தை வெட்டியதால் அவர் 1,00,000 மரங்களை நட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார் என்றால், இயற்கையை அவர் நேசிக்கக்கூடியவர். இயற்கையை இன்றைக்கு பகைத்துக் கொண்டு நாம் வாழ முடியாது. இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால்தான் நாம் நடப்பை நடத்த முடியும் சொல்லிட்டு அதற்கு அர்த்தம். ஐயா, நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். என் பேர் சந்திரிகா. ஐயா கிட்ட நான் கேட்கணும் சார். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்ல
வாராய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ மூலிகை வந்து இருந்தது. அது பல மருத்துவங்களுக்கு வந்து உதவியா இருந்தது. ஆனா இப்ப வாராய்ச்சினா என்னன்னு கூட தெரியாத நிலைமைக்கு வந்துட்டோம். காடுகள் அழிக்கிறதுனாலதானே இந்த நிலைமை வருது. தேவையில்லாத நம்ம காடுகள் அழிக்கிறதுனால மருத்துவ மூலிகை அழிஞ்சு இப்போ தேவையில்லாம நிறைய இங்கிலீஷ் மருந்து கண்டுபிடிச்சு அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனா இதே மருத்துவ மூலிகை இருந்ததுன்னா இப்ப நம்மளுக்கு அந்த தொல்லலாம் இருந்திருக்காம இருக்கும்லங்க ஐயா. மருத்துவ வசதி இல்லாத ஒரு காலகட்டத்திலே சுத்தமான காற்றை சுவாசித்து சுத்தமான சுகாதாரம் உள்ள நிலத்திலே வசித்து சுத்தம் சுகாதாரங்களை இருந்த காரணத்தால் தான் அலோபதி மருந்து மாதிரி எந்த மருந்தும் தேவையில்லாம காட்டிலேயே கூட மனிதர் வாழ்ந்து வந்தார்கள். காட்டுல இருந்து எப்ப நகரத்துக்கு வந்து அந்த மரங்களை எல்லாம் அழிச்சு நகரத்துல சொகுசு வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அன்றைக்கே இது மாதிரி சுகாதாரத்திற்கு கேடான பல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்து விட்டன. ஆக இன்னைக்கு நம்ம சுற்றுப்புற சுகாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்த போகிறோம் அப்படின்றதுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. ஆக அவர்கள் வந்து அந்த சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கின்ற அந்த தொழிற்சாலைகளை அனுமதித்திருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு போராட்டத்திற்கு பிறகும் கூட உச்சநீதிமன்ற நியாயத்தை சொன்னதுக்கு பிறகும் கூட அந்த தொழிற்சாலைகளை அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் நேற்றைக்கு நாம் அடிமை இந்தியாவிலே இருந்தோம், இன்றைக்கு கார்ப்பரேட் இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டை ஆளுவது இந்திய சர்க்கார் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கின்ற சர்க்கார் தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த கேடுகட்ட காற்றைத்தான் நாம் சுவாசிக்க வேண்டும். அதுல கெடுதி வர்றது இயல்பான ஒன்றுதான். இயற்கை மிக இயல்பாக அவனுக்குரிய உணவையும் மருந்தையும் அவனுக்கு பக்கத்திலேயே படைத்து வைத்திருக்கிறது. அதை அவன் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அழிக்க கூடாது என்பதுதான் நாம் கருத வேண்டியது. என்னோட பேர் சத்யா, மதுரையில இருந்து வரேன். தாசையா கிட்ட ஒரு கேள்வி. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிலப்பரப்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா 33% காடுகள் அவசியம். ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 17% பாதுகாக்கப்பட்ட காடுகள் தான் இருக்கு. அப்படின்னா காடுகளை வேற வழியில எப்படி நம்ம உருவாக்கலாம்? மாற்று வழி ஏதாவது இருக்கா? தலைவர்கள் இறந்த உடனே சிலை வைப்பாங்க, தபால் தலை வெளியிடுவாங்க, மணிமண்டபம் கட்டுவாங்க. அமெரிக்காவில டெக்சாஸ் மாநிலத்துடைய கவர்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய கடைசி ஆசையை சொன்னார், நான் இறந்த பிறகு யாரும் மணிமண்டபம் கட்டாதீங்க, தபால் தலை திறக்காதீங்க, சிலை வைக்காதீங்க, என் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் ஒரு செடியை வைங்க, அந்த செடி கொடுக்கிற விதையை வச்சு எங்களுடைய நாட்டு மக்களிடத்துல கொடுத்து டெக்சாஸ் நகரம் முழுவதும் தெளிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் இறந்த பிறகு அந்த விதைகளை வந்து மக்கள் கிட்ட எல்லாம் கொடுத்து தெளிக்க சொன்னாங்க. டெக்சாஸ் இன்றைக்கு பச்சை பசேல் என்று பச்சை நகரமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கவர்னர் கடைபிடித்தார். அது நாமும் கடைபிடித்தால் இதுவும் ஒரு பசுமை தாயகமாக ஆகும். காளிதாசியா நீங்க சொல்லுங்க. இப்ப வெறுமனே வீசுகிற காற்றை, நச்சு காற்றை கூட மூச்சு காற்றாக மாற்றி தருகிற ஒரு அரிய பணியை மரம் செய்கிறது. அப்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் மரம் தான் தருகிறது. இப்ப அந்த மரத்தை பாதுகாக்க, நம் மண்ணின் வளத்தை பாதுகாக்க என்ன செய்கிறது? ஏன்னா இது இப்ப இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற நமது உறவுகளுக்கு, வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கருத்தை பதிவு செய்ய விரும்புறீங்க? அதாவது இந்த டைட்டானிக்னு ஒரு படம் வரும், அந்த ஆங்கில படம் டைட்டானிக். ஆமாங்க. அந்த படத்துல ஒரு அற்புதமான காட்சி இருக்கும். கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கும், உயிர் காக்கும் படகுகள் கொஞ்சம் தான் இருக்கும், அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கிடுவாங்க. அப்ப ஒரு காவல்காரர் வந்து அதை நெறிமுறைப்படுத்திட்டு இருப்பாரு, பெண்கள் மட்டுமே போகணும்ட்டு. அப்ப ஒருத்தர் வருவார், ஒரு வசதியானவர், அப்படியே அந்த காவல்காரர் அப்படி கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய சட்டப்பையில இருந்து அப்படியே ஒரு கத்தை பணத்தை எடுத்து கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே எடுத்து மூஞ்சில வீசுவாரு, மூழ்கி கொண்டிருக்கிற இந்த படகுல உன் பணம் எனக்கு என்னத்தை பண்ண போகுதுன்ட்டு. இந்த பூமி மூழ்கி கொண்டிருக்கிறது. நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க. இயற்கையை பாதுகாப்பது என்பது வேற ஒன்றுமில்லை, இது ஊர்கூடி இழுக்க வேண்டிய ஒரு தேராகும். ஒரு தன்னந்தனி மனிதர்களில் இருந்து தொடங்கி அரசாங்கம் வரை இது தன்னுடைய முக்கியமான பணிகளில் ஒன்றாக அவர்கள் கருத வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே ஒரு வளமையான ஒரு எதிர்காலத்தை வருகின்ற தலைமுறைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பது நம்முடைய கருத்து. நன்றி. சங்கரையா நீங்க சொல்லுங்க. இப்போ என்னுடைய மூதாதையர்கள், பாட்டன் பூட்டன் போன்றவர்கள் எல்லாம் இந்த நிலத்தை எனக்கு சுத்தமான தூய்மையான காற்று மண்டலமாக நிலத்தை எனக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல சொந்தம் வேண்டும், நல்ல உறவு வேண்டும், நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல துணிமணி வேண்டும் என்று நான் பார்த்து செய்யும் நான் என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் நல்ல பூமி விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே இந்த பூமியில் நஞ்சானது புகாது, பசுமை தாயகம் படைப்போம் என்று கூறுகிறேன். நன்றி. ஆனா இறுதியா உங்க கருத்தை நீங்க பதிவு செய்யணும்னா
எல்லா இடத்திலும் எல்லா தெருவிலும் மரங்களை நட்டால்தான் நாங்களுக்கு வாக்களிப்போம் என்கின்ற விழிப்புணர்வு வாக்காளர்களுக்கு மாத்திரம் வந்துவிட்டால் இது ஒரு பசுமை தாயகமாக இருக்கும். நன்றி அண்ணா, நன்றி. அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை நம்மிடையே பதிவு செய்த அறிஞர் பெருமக்கள், தலைவர் பெருமக்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் காடுகள் அழிவதை பற்றியும் மரங்கள் வளர்ப்பது பாதுகாப்பதை பற்றியும் விவாதித்தோம். வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம். என்ன வீடே இல்லை என்கிறீர்களா? மரங்களே வீடுகளாகி போகும். மரம் வளர்ப்போம் என்றார் பெருமதிப்பிற்குரிய ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். கடைத்தெருவுக்கு வந்தாகிவிட்டது தண்ணீர் பொட்டலங்கள், காற்று பொட்டலங்களும் வருவதற்கு முன்பு கண் விழித்துக் கொள்வோம், மரம் வளர்ப்போம் என்றார் மதிப்பிற்குரிய கவிஞர் பழனி பாரதி அவர்கள். மரம் இருக்கும் வரை பூக்கும், இறக்கும் வரை காய்க்கும். மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கு மனு செய்வது? உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், ஆட தூளி, தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. இப்படி மரங்களின் பயனை வரிசைப்படுத்தி மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான், மனிதன் மனிதனாக வேண்டுமா மரத்திடம் வா, ஒவ்வொரு மரமும் போதி மரம் என்கிறார் பெருமதிப்பிற்குரிய நமது கவி பேரரசு வைரமுத்தவர்கள். பற்றி படர்வதற்கு வழியின்றி காற்றிலே தள்ளாடி கொண்டிருந்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரை நிறுத்திவிட்டு போனான் நமது பாட்டன் பாரி என்ற கதையை நாம் படித்திருக்கிறோம். என் அன்பு மக்களே, பெருமதிப்பிற்குரிய நமது அண்ணன் உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதினார்கள். அந்த முல்லை கொடி பாரியிடம் சொன்னதாம், ரொம்ப நன்றி பாரி, ஆனால் முதலில் நீ நிறுத்து மரத்தை வெட்டுவதையும் தேர் கட்டுவதையும் என்று. முல்லை கொடி சொன்னது நமது பாட்டன் பாரிக்கு மட்டுமல்ல என் அன்பு மக்களே, நம் ஒவ்வொருவருக்கும் தான் என்பது நமது உள்ளத்தில் பதியட்டும். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற எனது அன்பிற்கினிய உறவுகளே, என் பாசத்திற்கினிய தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய புரட்சியாளர்களே, நாம் ஒவ்வொருவரும் குறைந்தது 10 மரங்களையாவது நட்டு வளர்த்து பாதுகாப்போம் என்ற உறுதியை ஏற்போம். மரம் வளர்ப்போம், மண் காப்போம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.